வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ பார்க்கணும். எக்ஸலன்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ இன்னைக்கு டேல நம்ம மார்க்கெட் டெலிவர் பண்ணியிருக்கு. அதுவும் கடைசி ஒரு 5 நிமிடங்கள்ல நம்ம மார்க்கெட்டோட ஏற்றம் ரொம்பவே அபரிவிதமான ஒரு ஏற்றமா வந்து இருந்திருக்கு. எண்ட் ஆஃப் த டேல நிஃப்டி 50 390 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. பேங்க் நிஃப்டி பாருங்க 980 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த இன்னைக்கு டேல டெலிவர் பண்ணியிருக்கு. ஆக மொத்தம் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல வைடா சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. யாரும் எதிர்பாராத ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ஏற்பட்டிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. கடைசி ஒரு 5 நிமிஷத்துல ஏறுவதற்கு ஒண்ணு மேபி வந்து இந்த எஃப்சிஎன்ஆரா வந்து இருக்கலாம். இல்லன்னா வந்து இப்போ புதுசா ஏதோ ஒரு மெக்கானிசத்த கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆக்ஷன் பிளான்ல ஏதோ ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. மேபி அதுவா கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த 2 தான் ஏதாச்சும் ஒரு காரணமா இருக்குங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. இது 2யும் நான் பார்க்கல. நான் செக் பண்ணி பார்க்குறேன். இது என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த அப்டேட்ட ஷேர் பண்றேன். குறிப்பா இந்த ஆக்ஷன் பிளான் 3:35 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கும். பிளேஸ் பண்ணலாம், ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரியான ஒரு செய்திய நேத்தே வந்து நான் பார்த்துருந்தேன். பட் அத வந்து பெருசா எடுத்துக்கல. மேபி அதுதான் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டோட ஒரு ஏற்றத்துக்கு முக்கியமா இருந்திருக்காங்கிறது புரியாத புதிரா இருக்கு. மேபி நான் பார்த்தேன்னா கண்டிப்பா அந்த அப்டேட்ட ஷேர் பண்றேன். இல்ல அத பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க எனக்கு தாராளமா வந்து ஷேர் பண்ணலாம். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல எஃப்ஐஎஸ் பாசிட்டிவா இருக்காங்க. மாதத்தோட முதல் ட்ரேடிங் செஷன்லேயே எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா வந்தது. நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. 922 கோடிக்கு நெட்டா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாங்கியிருக்காங்க. டிஐஎஸ் ஒரு 1570 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஆக மொத்தம் 2 பேருமே பார்த்தீங்கன்னா பையிங் சைட்ல இருந்திருக்காங்க நம்ம மார்க்கெட்ல. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இதனால கூட வந்து ஏற்பட்டிருக்கலாம். பட் எஃப்ஐஎஸ் இப்ப நம்ம மார்க்கெட்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இது ரொம்பவே வரவேற்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு ஐடி நிறுவனங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திருப்பீங்க. பட் இன்னைக்கு வெறும் ஐடி நிறுவனங்கள் மட்டும் ஒரு நல்ல ஏற்றத்த குடுக்கல. பெரும்பாலான பங்குகள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல நல்ல ஒரு ஏற்றத்த பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. ஆட்டோ செக்டார் நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்கு. வங்கி பங்குகள் அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ அதுவும் எண்ட் ஆஃப் தி டே கிட்ட பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. அண்ட் ஐடி செக்டார் பார்க்கும்போது இன்னைக்கு 3% மேலான ஒரு ஏற்றத்த டெலிவர் பண்ணியிருக்கு. சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ங்க ஐடி செக்டார பொறுத்தவரைக்கி. நல்ல ஒரு ஏற்றத்த ஐடி செக்டார் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஃபர்தரா ஒரு நல்ல ராலி ஐடி செக்டார்ல ஏற்படுமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் 2 பேருமே இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல பட்டைய கிளப்பியிருக்காங்க. 4% மேலான ஒரு ஏற்றத்த 2 நிறுவனங்களும் இன்னைக்கு டேல டெலிவர் பண்ணியிருக்கு. இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எவ்வளோ பெரிய ஒரு பிரஷர், எவ்வளோ கண்ணீர் இந்த இறக்கத்துக்கு பின்னாடி நம்ம பார்த்துருப்போம். ஒரு நாள் வந்து ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு 1,50,00,000 கோடி வரைக்கும் இந்த பங்குல, அதாவது இன்ஃபோசிஸ், அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு நிறுவனம் டிசிஎஸ்ஸா இல்ல வேற நிறுவனமான்னு தெரியல. இன்ஃபோசிஸ் உறுதி கேரண்டி. அந்த நிறுவனத்துலலாம் வந்து போட்டிருந்தாங்க. 1,50,00,000 கோடி கிட்ட வெறும் ஐடி நிறுவனங்கள்ல மட்டும் போட்டிருந்தாங்க. இப்போ அவரோட போர்ட்ஃபோலியோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, ஏற்றத்த நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கும். நஷ்டம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கும். பட் அவர் ரொம்ப ஒரு உச்சத்தில வந்து போட்டிருக்காரு. பட் பொறுமையா இருந்தா நஷ்டத்த வந்து ரெக்கவர் பண்ண முடியும். ஆனா மார்க்கெட் இறங்கும்போது, இவ்வளோ பெரிய ஒரு தொகை நம்ம போடும்போது, அதுவும் வெறும் குறிப்பிட்ட ஒரு 2, 3 பங்குல நம்ம போட்டோம்னா, திக்கு திக்குன்னு இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் வயசா இருந்ததுன்னா, ஹார்ட் அட்டாக் கூட வந்தாலும் வந்துரலாம். இப்பல்லாம் வயசு பையனுகளுக்கே ஹார்ட் அட்டாக் வருது. அதுவும் மார்க்கெட்ல 1,50,00,000 கோடி தூக்கி போட்டு, அதுவும் 2 நிறுவனங்கள்ல போட்டு, அதோட இறக்கம் பெரிய அளவுக்கு நடந்து 50,00,000 60,00,000 நஷ்டம் ஏற்பட்டதுன்னா, கண்டிப்பா என்னாலலாம் தாங்கவே முடியாது. நானும் இதெல்லாம் வந்து தாங்கவே மாட்டேன். ரொம்ப சரியான ஒரு இடத்துல ரிஸ்க் எடுக்கறக்கு நம்ம ட்ரை பண்ணணும். பணம் இருக்கே, நம்மகிட்ட தான் உபரி பணம் நெறையா இருக்கே, அந்த பணத்த நம்ம எப்படியாச்சும் டிப்ளாய் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால நம்ம இருந்தோம்னா, கண்டிப்பா நம்ம மாற்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா வந்து இருக்கு. அதனால எவ்வளோதான் இருந்தாலும் சரி, நல்லா கிள்ளி போடுவோம். ரொம்ப தூக்கி அள்ளி போடாம, கிள்ளி போடுறதுக்கான ஒரு நேரமா தான் இருக்கு. அள்ளி போடுவதற்கான நேரம் நமக்கு ஏற்பட்டதுன்னா, கண்டிப்பா அந்த நேரத்த நம்ம பயன்படுத்த ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம உட்காந்து ஃப்ரீயா என்ஜாய் பண்ண வேண்டிய நேரம். இந்த நேரத்தில நம்ம திரும்ப போய் முதலீடு பண்றது, அந்த மாரியான ஆக்டிவிட்டீஸ குறைச்சிட்டு, அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எங்க வருதோ, அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ நோக்கி நம்ம நகர்ந்து போவோம். அதுவரைக்கும் நம்ம ஜாலியா உட்காந்து வேடிக்கை பார்ப்போம். மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ தொடர்ந்து நம்ம போர்ட்ஃபோலியோவும் ஒரு ஏற்றத்த நோக்கி போயிட்டு இருக்கு. ஜாலியா உட்காரலாம். ஏற்றத்த பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஓகே. அடுத்தது இன்னைக்கு அமெரிக்கா மார்க்கெட் பார்க்கும்போது பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கு. கொரியா மார்க்கெட் இன்னைக்கு இறங்கி இருந்ததானா, அமெரிக்கா மார்க்கெட்ல ஒரு சர்ப்ரைஸ் நடந்திருக்கு. ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா, சிப் கம்பெனிஸ் வந்து நெகட்டிவா ஓப்பன் ஆச்சு. ஒரு 5% வரைக்கான சரிவெல்லாம் வந்து குடுத்திருந்தது. இன்டெல், ஏஎம்டி, அதுக்கப்புறம் இந்த
ரேம் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் போட்டு பொளந்தாங்க. பட் இப்போ அந்த நிறுவனங்கள் எல்லாம் அப்படியே லைட்டா வந்து பாசிட்டிவ்க்கு டர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்டெல் பார்க்கும்போது இப்போ ஃப்ளாட்டா பாசிட்டிவா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஏஎம்டி பார்க்கும்போது பாசிட்டிவா தான் 1.5% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. லெகசி கம்பெனிஸ் பெரும் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல நல்ல பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அதுல மைக்ரோசாஃப்ட்ட நம்ம சொல்லலாம். மைக்ரோசாஃப்ட் பாருங்க கிட்டத்தட்ட 4% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. எதிர்பாராத ஒரு ஏற்றம், சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். லாஸ்ட் டைம் ஒரு ஏற்றம் நடந்தது. அத காட்டிலும் இந்த ஏற்றம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அபரிமிதமான ஒரு ஏற்றமா இருக்கு மைக்ரோசாஃப்ட்ட பொறுத்தவரைக்கி. பெரிய ஒரு பிரஷர் பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரோசாஃப்ட்ல இருந்தது. எத்தன வீடியோ இத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பெரும் நிறுவனங்கள் நமக்கு சான்ஸ் ஏற்படுத்தும்போது, அந்த சான்ஸ எல்லா நிறுவனங்களையும் நம்மளால பிடிக்க முடியலைனாலும், ஏதோ ஒரு நிறுவனத்தையாச்சும் நம்ம போர்ட்ஃபோலியோல ஆட் பண்றத கண்டிப்பா தவற விட்டுறவே கூடாது. அப்படி இந்த மைக்ரோசாஃப்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. பார்ப்போம். தொடர்ந்து வந்து இது ஒரு ஏற்றத்த குடுக்குதா? இல்ல திரும்ப ஏதாச்சும் ஒரு பிரஷர ஃபேஸ் பண்ணுதா? அப்படின்ட்டு. ஆனா, இப்ப வந்த ரிசல்ட்ல ஒரு நல்ல குரோத்த குடுத்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா மைக்ரோசாஃப்ட் இருக்கு. குறிப்பா கிளவுட் பிசினஸ பொறுத்தவரைக்கும் 40% மேலான ஒரு குரோத் மைக்ரோசாஃப்ட்ல ஏற்பட்டிருக்கு. கூகுளோட வளர்ச்சியும் பார்க்கும்போது ரொம்ப அதிவேகமா வந்து இருக்கு. Amazonோட AWS மட்டும் அதோட வளர்ச்சி விகிதம் 3வது இடத்துல இருக்கு. இப்போதைக்கு மார்க்கெட் லீடரா Amazon தான் வந்து இருக்காங்க. 2வது மைக்ரோசாஃப்ட் இருக்காங்க. 3வது கூகுள் இருக்காங்க. கூகுளோட வளர்ச்சி ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து இருந்துட்டு இருக்கு. கூகுளும் இன்னைக்கு டேல நல்ல பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பட் பார்ப்போம். தொடர்ந்து இந்த ஒரு போட்டி இருந்துகிட்டு தான் இருக்க போகுது. இந்த மாரியான ஒரு போட்டி சூழ்நிலையில ஆரக்கிள் போன்ற நிறுவனங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. அதனால தான் இந்த ஆரக்கிள்ல நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். நெறைய விஷயங்கள பார்க்கணும். நல்ல ஒரு இடத்துல வந்து நம்ம இத கேப்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு. கடன் எக்கச்சக்கமா இருக்கு இந்த நிறுவனத்தில. அவங்க இந்த டேட்டா சென்டர் கெப்பாசிட்டிய உருவாக்குவதற்கு தலைக்கு மீறிய கடன பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்காங்க. இது ரொம்பவே வந்து ஒரு ஒரு கொடுமையான ஒரு விஷயம். இது நம்மள டெஃபினட்டா வந்து பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப சேஃபர் சைட்ல நம்ம ப்ளே பண்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். ஏன்னா, இப்போதைக்கு இந்த கிளவுட் பிசினஸ்ல இந்த 3 நிறுவனங்கள் தான் பெட்டரா இருக்கு. அந்த 3 நிறுவனங்கள் ஏதாச்சும் ஒரு சான்ஸ குடுத்தா, அது பின்னாடி நம்ம போறதுக்கு தான் ட்ரை பண்ணணும். நான் முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். சில மாதங்களுக்கு முன்னாடியே. ஒண்ணு Amazon இல்லன்னா Microsoft இந்த 2 நிறுவனத்துல சான்ஸ நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்ட்டு. பட் Amazon பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சரிவ குடுத்திருந்தது இந்த ஒரு ரேஞ்ச்ல. பட் நான் இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு இடத்துக்கு Amazon வரல. பட் Microsoft வந்தது. இவ்வளோதான். நூலிழையில பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனம் கைவிட்டு போயிருச்சு. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இடம் வந்திருந்ததுன்னா, டெஃபினட்டா இத கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பேன். பட் என்னால இத கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. காரணம் நான் எதிர்பார்த்த ஒரு இடத்துக்கு வரல. மேபி வந்திருந்ததுன்னா, 2 மாங்கா ஒரே கல்லுல 2 மாங்கா அப்படிங்கிற மாரி போர்ட்ஃபோலியோல 2 தரமான நிறுவனங்கள் இணைந்திருக்கும். இப்ப இவங்க பார்த்தீங்களா, நீங்க நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த ஸ்டீரிங்லெஸ் அண்ட் பெடல் இல்லாத ஆட்டோமேட்டிவ் டாக்ஸிஸ வந்து ரோபோ டாக்ஸிஸ அறிமுகப்படுத்திட்டாங்க. 2500 வண்டிகள் கிட்ட அறிமுகப்படுத்துறதுக்கான அப்ரூவலும் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். புது ஒரு பிசினஸ பார்த்தீங்கன்னா, இப்போ Amazon அவங்களுடைய கொடைக்கு கீழ வந்து கொண்டு வராங்க. பட் இந்த இடம் ரொம்பவே காம்படிட்டிவான ஒரு இடம் தான். பெரும் நிறுவனங்கள் சர்வைவ் ஆவதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா, அவங்க கிட்ட அதிகப்படியான காசு இருக்கு. நான் ரீசென்ட்டா ஒரு அப்டேட் பார்த்தேன். Amazonஓட கடன் அளவும் பார்க்கும்போது ரொம்ப அதிகமாயிட்டே வந்து போயிட்டுருக்கு. அதுவும் குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து நம்ம எடுத்துக்கணும். புது வென்ச்சர்ல அவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது, இன்னும் கூட கடன் சுமை பார்த்தீங்கன்னா, உயரத்தான் செய்யப்போகுது. பட் இதெல்லாம் இன்வெஸ்ட்மென்ட்டு. சரியான ஒரு இடத்துல போறாங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்தா இருக்கு. இத பற்றியெல்லாம் நம்ம மெம்பர்ஷிப்ல கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எப்படி வந்து ஓரளவு சேஃபா நம்ம போகுறது அப்படின்ட்டு. தொடர்ந்து இத பற்றியெல்லாம் பேசுவோம். சான்ஸ் கிடைக்கும்போது அதில நம்ம வர வாய்ப்ப பயன்படுத்துறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த மாரியான நிறுவனங்கள பொறுத்தவரைக்கும். பட் பெரிய அளவுக்கான ஒரு மாற்றங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா உணர்ந்துக்கணும். இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு, திரும்ப போய் செமிகண்டக்டர் தான் ஃபியூச்சரு. செமிகண்டக்டர்ல முதலீடு பண்ணா லாபம் கொட்டோன்னு கொட்டும். ஒரு பக்கம் டாலரோட அப்ரிசியேஷன் மூலியமாவும் நமக்கு பணம் கிடைக்கும்ன்ட்டு உருட்டெல்லாம் நம்ம நம்பி செமிகண்டக்டர்ல கொண்டு போய் பணத்த போட்டோம்னா, கண்டிப்பா நமக்கு ஆபத்து பெரிய அளவுக்கு வந்து இருக்கு. செமிகண்டக்டர நம்ம தவிர்க்கணும். குறிப்பா நல்ல வளர்ச்சி குடுத்த நிறுவனங்கள நம்ம தவிர்ப்பது தவறே கிடையாது. Qualcomm இறங்கிட்டு இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணாத ஒரு நிறுவனம்னா அது Qualcomm தான். Qualcommல நான் சான்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அடுத்த கட்ட லெவலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மத்தபடி எந்த நிறுவனத்திலயும் என்னோட இன்ட்ரெஸ்ட் இப்போதைக்கு இல்லங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ Qualcomm மேபி தரலாம்னு நான் நினைக்கிறேன். பட் பார்ப்போம். நமக்கு திரும்ப ஒரு சான்ஸ் வந்து இந்த இடத்துல ஏற்படுதான்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா,
நம்ம மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு கொஞ்சோண்டு பேசணும்னு நான் நெனச்சேன். பட் யுஎஸ் மார்க்கெட்ல நெறைய விஷயங்கள் இருந்தனால, அப்படியே கசகசன்ட்டு எஸ்ஸேவாட்டம் நம்ம பேசியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மார்க்கெட் அப்டேட்ட பார்ப்போம். அதில ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது ஏடபிள்யூஎல். ஸோ இந்த அதானி வில்மர். ஸோ இது பேரு ஏடபிள்யூஎல் மாத்தியாச்சு. இருந்தாலும் அதானி வில்மர்னே நம்ம சொல்லி பழகியாச்சு. ஸோ இப்போ இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ட குடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ரிசல்ட்ட தான் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸோ இந்த இந்த ஏடபிள்யூஎல் பார்க்கும்போது, அதானி வில்மர் பார்க்கும்போது, அடுத்த 2 காலாண்டுகள் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா, ஸோ அடுத்த 2 காலாண்டுகள் பார்த்தீங்கன்னா, ஃபெஸ்டிவ் சீசன் அதிகமா இருக்கக்கூடிய காலாண்டுகளா இருக்க போகுது. அதனால, ஸோ இவங்களுடைய விற்பனை வந்து உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. ஆனா, இன்னொரு பக்கம் தடை வந்து அதிகமா இருக்கு. ஸோ இந்த எல் நினோ காரணமா மேபி விவசாயம் பாதிக்கப்படலாம். எடிபிள் ஆயில் தான் இவங்களுடைய மெயின் பிசினஸ். மேபி அதில ஒரு பஞ்சாயத்து ஏற்படுதுன்னா, ஸோ ஒண்ணு விலைவாசி வந்து ஏறலாம். ஸோ எதிர்பார்த்த வால்யூம் வந்து கிடைக்காம வந்து போகலாம். ஸோ அப்படி நடந்ததுன்னா வருமானம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல அப்படின்னா, ஃபெஸ்டிவ் சீசனோட பூஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனத்தில அப்பட்டமா தெரிவதற்கான வாய்ப்பு நெறையா இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ ஏடபிள்யூஎல்ல பொறுத்தவரைக்கும் என்னோட கருத்து இது. ஸோ இந்த காலாண்டு பெட்டரா தான் பண்ணியிருக்காங்க. போன காலாண்டுகள் கூட கம்பேர் பண்ணும்போது, அவங்களுடைய மார்ஜின் பார்க்கும்போது ஓரளவு ரைஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த காலாண்டு கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வரக்கூடிய 2 காலாண்டுகளும் அது தொடரும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ அடுத்தது ஸோ இப்போ இந்த கார் சேல்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கார் சேல்ஸ பொறுத்தவரைக்கி, இந்த ஜூலை நடந்து முடிந்த மாதத்தில யாரு அதிகப்படியா ஒரு நல்ல ஒரு டாப் பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா கடந்த 2 மாதங்களா ஸோ டாட்டாவோட பஞ்ச் அண்ட் நெக்ஸான் ஸோ ஃபேஸ் லிஃப்ட் வந்து பஞ்ச் விட்டாங்க. ஸோ பஞ்சோட ஃபேஸ் லிஃப்ட் பார்த்தீங்கன்னா, பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் தொடர்ந்து இருந்தது. ஸோ இந்த மாதம் அந்த டாமினேட் பண்ணுச்சா பார்த்தா பண்ணல. ஸோ மாருதி சுசுகி மறுபடியும் இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்ல, 4 இடத்த மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா, ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. 2 டாடா கார் இருக்கு. ஒரு ஹியூண்டாய் கார் இருக்கு. அண்ட் 1 மகேந்திராவோட ஸ்கார்பியோ இருக்கு. அவ்வளோதானே தவிர, பேலன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகியோட ஆதிக்கமா இருக்கு. டாப் 10ல. ஸோ டாப் 10ல பார்க்கும்போது, ஒரு 4 கார் நம்ம எடுத்துக்கலாம். மற்ற நிறுவனங்கள் பேலன்ஸ் 6 கார் பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகி. அதில 4 கார் பார்க்கும்போது, டாப் 4ல வந்து இருக்கு. டிசைர் 23,791 யூனிட் வித்திருக்கு. வேகனார் பார்க்கும்போது 23,338 யூனிட் வித்திருக்கு. ஸ்டில் பார்த்தீங்கன்னா, ஹேட்ச்பேக் அண்ட் செடான் ஸோ வேற எவனாலயும் வந்து அடிச்சுக்க முடியாத ஒரு இடத்துல மாருதி சுசுகி இருக்கு. ஸோ செடான் எந்த நிறுவனத்துக்கும் விற்பனை ஆகுறது இல்ல. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, எஸ்யூவி தான் கான்சன்ட்ரேட் பண்றாங்க. அண்ட் ஹேட்ச்பேக்ல யாருமே இல்ல அப்படின்னே நம்ம சொல்லலாம். எல்லாம் மைக்ரோ எஸ்யூவி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஹேட்ச்பேக்க கூட. பட் இந்த இடத்துல 2 ஹேட்ச்பேக் பார்த்தீங்கன்னா, டாப் 4ல வந்து இருக்கு. அண்ட் ஒரு எம்பிவி எர்டிகா பார்த்தீங்கன்னா, 3வது இடத்துல இருக்கு. ஸ்விஃப்ட் பார்க்கும்போது 4வது இடத்துல இருக்கு. பஞ்ச் 21,313 யூனிட் வித்து 5வது இடத்துல இருக்கு. நெக்ஸான் பார்த்தீங்கன்னா, 9வது 9வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. பட் கிரெட்டாவோட சேல்ஸ் இந்த மாதம் பெட்டரான ஒரு சேல்ஸா வந்திருக்கு. ஸோ கிரெட்டா அண்டு வெக்டோரிஸ் அப்புறம் சியாரா. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க தான் அடுத்து இப்போ கிரெட்டாவுக்கு போட்டியாளரா சியாரா, அதுக்கப்புறம் விக்டோரிஸ் வந்திருக்குன்ட்டு. ஸோ விக்டோரிஸ் ஓரளவு மேட்ச் பண்ணிட்டாங்க. சியாரா பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த அளவுக்கு வரல. 10,000 யூனிட்லாம் அவங்களால கிராஸ் பண்ண முடியல. இவங்க பார்க்கும்போது ஃப்ராங்க்ஸ் பார்க்கும்போது விக்டோரிஸ் பார்க்கும்போது 10,000க்கு மேல தான் வந்து வித்துட்டு இருக்காங்க. இன்னும் வந்து டாப் 25 லிஸ்ட் வரல. வந்ததும் பார்த்தீங்கன்னா, அத பற்றி நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா, அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டாஸ் இந்த ஆட்டோ செக்டார பொறுத்தவரைக்கும். ஸோ ஏன்னா, மேபி அடுத்த செக்டாரல் ரொட்டேஷன்ல இந்த நிறுவனங்கள் மேபி நமக்கு ஒரு நல்ல இடத்துக்கு கிடைச்சதுன்னா, அப்போ நம்ம இத எவாலுவேட் பண்றதுக்கு ரொம்பவே சுலபமா இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்ல. ஓகே. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் லிஃப்ட் இருக்கு. யார் யாரோடது? Brezaவோடது இருக்கு. Balenoவோடது இருக்கு. Fronkஸோடது இருக்கு. ஸோ இந்த ஃபேஸ் லிஃப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் மார்க்கெட்டுக்கு வந்து சேர்ந்துரும். இப்போ Brezza வந்தாச்சு. அடுத்தது Baleno வரும். அண்ட் ஃப்ராங்க்ஸ் வரும். ஸோ இதோட ஃபேஸ் லிஃப்ட் மேபி இன்னும் கொஞ்சம் கூட பூஸ்ட் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கே பார்த்தீங்கன்னா, நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்கு. ஸோ தொடருதா இது அடுத்த மாதத்துக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது ஸோ HFCL கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. HFCLக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் ஒரு 522 கோடி மதிப்பிலான ஒரு கான்ட்ராக்ட்ட வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் இந்த மாதிரியான செய்திகள நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறோம். லாஸ்ட்டா நம்ம ஸ்டெர்லைட் டெக் பற்றியான ஒரு செய்திய நம்ம பார்த்தோம். இப்போ HFCL பற்றியான ஒரு செய்திய நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த HFCL, ஸ்டெர்லைட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு உச்சகட்ட பீக்ல இருக்கு. ஸோ நீங்க மறந்திருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த RVNL அதுக்கப்புறம் இன்னும் சில ரயில்வே ஸ்டாக் அதில பெரிய ஃபேமஸான ஒரு ஸ்டாக்கு RVNL தான். பட் இப்ப அந்த நிறுவனங்கள் பின்னாடி
எந்த ரீட்டைல் இன்வெஸ்டரும் போறதில்ல. ஏன்னா வாங்குன அடி அந்த மாரியான ஒரு அடி. ஸோ யாரும் அத திரும்பி கூட பார்க்கறதில்ல. பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா யாரும் வந்து சீண்ட மாட்டாங்க. ஸோ எப்படி பணம் இல்லைன்னா ஒரு சொந்தக்காரனும் வந்து நம்மள சீண்டி கூட பார்க்க மாட்டாங்க. அதேதான் ஸ்டாக் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். ஏறுற வரைக்கும் எல்லாரும் அத சுத்தி இருப்பாங்க. என்னைக்கு அவன் வந்து சரிஞ்சு கீழ விழுகுறானோ, யாரும் அது பக்கம் இருக்க மாட்டாங்க. அந்த டைம்ல நம்ம வேல்யூ இன்வெஸ்டிங் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படும். பட் இப்போதைக்கு இன்னும் அந்த வாய்ப்பு நமக்கு ஏற்படல. ஸோ இப்போ இந்த HFCLம் அந்த கதை தான். ஸோ நல்ல ஒரு பீக்ல இருக்கு. நான் பாரு இவ்வளோ ஆர்டர் வின் பண்றேன், அவ்வளோ ஆர்டர் வின் பண்றேன்ட்டு ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா, தூண்டில போடுவாங்க. ஸோ மாட்றவங்க கண்டிப்பா பெரிய சிக்கல அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பது நம்ம கையில தான் இருக்கு. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, IEX இன்னைக்கு டேல ஒரு 4% வரைக்கான சரிவ குடுத்தது. ஏன்னா, சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா, இந்த CERCயோட ஃப்ரேம் ஒர்க்க அலோவ் பண்ணிட்டாங்க. கப்ளிங் உறுதி. ஸோ இத நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து கேன்சலே பண்ண முடியாது IEX நெனச்சா. ஏன்னா இவங்க மட்டுமே மார்க்கெட் ஷேரை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறது ஃபேர் இல்லை. ஸோ அதை கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ காம்படிஷன் டெஃபினட்டாக இருக்குது. ஸோ இன்னும் 2 நிறுவனங்கள் இருக்குது. எல்லாம் ஒரே ப்ரைஸில் ஒரே இதாக வந்து பண்ணும்போது இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் டெஃபினட்டாக அடி வாங்கும். அது கண்டிப்பாக நிறுவனத்தை பாதிக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ இதை நம்ம இப்போதைக்கெல்லாம் திரும்பி கூட பார்க்க முடியாது. ஸோ ஃபர்தராக நம்ம வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இது ஃபெமிலியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பெரிய அளவுக்கு பல்க் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு மேபி அவங்க இதையே திரும்ப சூஸ் பண்ணுவாங்களா என்னங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு யூபிஎலோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ஒரு டைமில் இந்த நிறுவனம், ஸோ நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்த நிறுவனம், இதை பற்றி நம்ம பல முறை இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நிறுவனத்திலேருந்து நான் பார்த்தீங்கன்னா வெளியேறவும் செஞ்சேன். என்ன ரீசன் பற்றி அந்த டைமில் ஷேர் பண்ணேன், இப்போவும் நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த காலாண்டோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சுமாரான பர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் போன வருடம் நஷ்டத்தில் இருந்தது, இந்த வருடம் லாபத்துக்கு வந்திருக்கு. சாரி, கொஞ்சம் நஷ்டம் குறைஞ்சிருக்கு. ஸ்டாண்டலோனில் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 10 கோடி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டலோனில் ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க. பட் கன்சாலிடேட்டடாக பார்க்கும்போது நஷ்டத்தை தான் பதிவு பண்ணியிருக்காங்க. ரீசன், ஸோ என்னதான் அவங்களுடைய வருமானம் நல்லா இருக்குது, 10,000 கோடி கிட்ட ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா தின்னு தீத்துருது. ஸோ இதுதான் ஒரு பெரிய ஒரு ஒரு பிரச்சனையை நான் வந்து பார்த்தேன். ஏன்னா கடனை வந்து இவங்க இன்னும் குறைக்கிற மாதிரியே தெரில. நானும் இப்போ குறைப்பாங்க அப்போ குறைப்பாங்க அப்படின்ட்டு ஆவலாக பார்த்துட்டே தான் இருந்தேன். பட் கடனை இவங்க குறைக்கிற மாதிரியான ஒரு ஐடியா சுத்தமாக வந்து தெரியல. அதனால் இந்த நிறுவனத்து பக்கம் இருப்பது ஆபத்து. நான் அப்போ பார்த்த கடன் தான் இப்போவும் வந்து காட்டிகிட்டு இருக்கு. ஸோ கடனில் பெரிய மாற்றம் இல்லை. ஸோ கடன் இருந்தாலே பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து எதிர்பார்க்க முடியாது. அது போக ஸோ இவங்க இருக்கக்கூடிய இந்த ஃபீல்டே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ப்ரெஷரை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. எல் நினோ அந்த நினோன்ட்டு இது இன்னும் ஒரு பெரிய பாதிப்பை தான் வந்து ஏற்படுத்துது. ஸோ அதனால் பிஸ்னஸ் ஒரு பக்கம் பாதிக்கப்படுது அண்ட் அதே நேரத்தில் கடன் ஒரு பக்கம் கழுத்து நெரிக்குது. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த நிறுவனம் பர்ஃபார்ம் பண்ணுறது கேள்விக்குறி அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இங்கேருந்து நான் வந்து வெளியே போகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஸோ நம்ம வந்து விடாப்பிடியாக உட்காந்துடக்கூடாது ஒரு நிறுவனத்தில். ஸோ நீ என்ன தான் சொன்னாலும் சரி, நம்ம பண்ணது நம்ம நினச்சது நடக்கலை அப்படின்னா ஓகே, ஆமாம் நான் நினச்சேன் நடக்கலை, பாய்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல இருந்து வெளியே வர பக்குவம் நமக்கு டெஃபினட்டாக வேணும். அப்படி வராமல் விடாப்பிடியா இவன்கிட்ட நான் லாபம் பண்ணிட்டு தான்டா வெளியே வருவேன் அப்படின்ட்டு நம்ம உட்காந்தோம்னா கண்டிப்பாக பெரிய அளவுக்கான ஒரு அடியை வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பலரும் பல பங்குகளில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் பங்கு சிறந்த பங்கா, உங்கள் பங்குல ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணணும். பண்ணலைன்னா நம்ம ஒரு இஷ்யூவில் மாட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக வந்து இருக்குது. ஸோ அடுத்தது ஜீ என்டர்டெயின்மெண்ட் கிட்ட இருந்து அப்டேட். இன்னைக்கு டேல ஜீ என்டர்டெயின்மெண்ட்டை போட்டு பொழந்தாங்க. ஸோ ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது சேர்மன் அண்ட் சிஇஓ 2 பேரையும் வந்து ஒரு வருடத்துக்கு மார்க்கெட்ல இருந்து செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ல இருந்து செபி பார்த்தீங்கன்னா தடை பண்ணியிருக்காங்க. இது ஒரு முக்கிய காரணமாக இந்த நிறுவனத்தோட வீழ்ச்சிக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, ஸோ ஜீ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சொந்தமான நிலத்தை பார்த்தீங்கன்னா இவங்க அடமானம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை வச்சு வேற ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இது ஒரு பெரிய ஒரு கன்சர்னாக வந்திருக்கு. செபி பார்த்தீங்கன்னா அதுக்காக ஒரு 1.5 கோடி வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாம் சேர்ந்து இந்த ஜீ என்டர்டெயின்மெண்ட்டை போட்டு தாக்கியிருக்கு. இப்போ தான் ஃபுட்பால் மேட்ச் வந்தது. ஸோ ஃபுட்பால் மேட்ச்னால ஒரு நல்ல தூக்கு விட்டுது. கரெக்டாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 40% 30% கிட்ட ஒரு ஏற்றம் இந்த நிறுவனத்தில் இருந்தது. ஆனால் இப்போ பார்க்கும்போது திரும்பவும் அப்படியே வந்து ஒரு சரிவை சந்திக்குது. ஸோ கொஞ்சம் குவாலிட்டி இல்லாத ஒரு நிறுவனம், அதனால் இது பக்கம் இருப்பது டெஃபினட்டாக வந்து ஆபத்து அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஎல்எஃபோட ரிசல்ட் வந்திருந்தது. டிஎல்எஃபோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மார்ஜின் அடி வாங்கியிருக்குங்க இந்த காலாண்டு. ஸோ இது ஒரு பிரச்சனையாக வந்து போயிருக்கு இந்த டிஎல்எஃப் பொறுத்த வரைக்கும். ஸோ டிஎல்எஃப் வந்து ஒரு சரிவை கொடுக்கும் அண்டு லோத்தாவும் சரிவை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்தது. பட் மார்க்கெட்டோட ரெக்கவரோட சேர்ந்து இதுவும் ரெக்கவர் ஆனனால தப்பிச்சிருச்சு. பார்ப்போம்
திரும்ப நமக்கு மேபி ஏதாச்சும் ஒரு பொன்னான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.